பாண்டிராஜ் குரலரசன் மோதல் வீதிக்கு வருது. இது நம்ம ஆளு பிரச்சனை. டி ராஜேந்தரோட சிம்பு சினி ஹார்ட்ஸ் தயாரிக்க, சிம்பு நயன்தாரா நடிக்க, குரலரசன் இசையமைக்க பாண்டிராஜ் இயக்கத்துல உருவாகி இருக்கும் படம் இது நம்ம ஆளு. சிம்பு நடிச்ச வாழு படம் பல ஆண்டுகளா பிரச்சனையில சிக்கி இப்போதான் வெளிவந்திருக்கு. அதுக்குள்ள இது நம்ம ஆளு படத்தோட பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. படத்தை முடிச்சு கொடுத்துட்ட பாண்டிராஜ் என்னமோ பண்ணிக்கங்கன்னு படத்தை விட்டு வெளியே வந்து பசங்க 2 படத்தை முடிச்சுட்டு அடுத்து விஷாலை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நிலையில படத்துக்கு இன்னும் 2 பாட்டு படமாக்க வேண்டியது இருக்கு, நயன்தாரா கிட்ட தேதி வாங்கித்தாங்கன்னு டி ராஜேந்தர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட முறையிட்டு இருக்காரு. என்னோட தேதிகளை வீணாக்கி விட்டாங்க, நான் வேற படத்துல நடிக்கிறதுனால இனி அதுல நடிக்க மாட்டேன்னு நயன்தாரா சொல்லிட்டாங்க. இந்த நிலையில பாண்டிராஜ் படத்தோட படப்பிடிப்புகள் முடிஞ்சிடுச்சு, ஒரு குத்துப்பாட்டு தான் பாக்கி இருக்கு, அது கதைக்கோ படத்துக்கோ முக்கியமானது இல்ல, மற்ற படங்களை விட இது நம்ம ஆளு படத்துக்கு நயன்தாரா நிறைய டேட்ஸ் கொடுத்து நடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. இது டிஆர் தரப்ப கொந்தளிக்க வச்சிருக்கு. சிம்பு குத்துப்பாட்டு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இதனால பாண்டிராஜும் சிம்புவும் ட்விட்டர்ல மோதிக்கிட்டாங்க. இடையில சிலர் இதுக்கு சமாதானம் செஞ்சாங்க. இந்த நிலையில சிம்புவோட தம்பியும் படத்தோட இசையமைப்பாளருமான குரலரசன் படத்துக்காக 5 பாடல்களை முன்னாடியே முடிச்சு கொடுத்துட்டேன், அதுல 3 பாடல்களை தான் படமாக்கி இருக்காங்க, பின்னணி இசையமைக்க இதுவரைக்கும் படத்தை என்கிட்ட தரலன்னு தன்னோட ட்விட்டர்ல குறிப்பிட்டிருந்தாரு. இதனால கோபம் அடைஞ்ச பாண்டிராஜன், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும்னு கவுண்டமணி டைலாக ட்விட்டர்ல போட்டு குரலரசனை கலாய்ச்சிருந்தாரு. அதோடு தனக்கு முழுமையான சம்பளத்தை தரலன்னும், இதுவரைக்கும் இது நம்ம ஆளு படத்துல நடந்தது என்னன்றத விரைவில் மீடியாக்களை அழைச்சு சொல்ல போறதாகவும் தெரிவிச்சிருந்தாரு. குரலரசனும் நானும் அப்பாவும் விரைவில் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பாண்டிராஜ் என்னை அவமானப்படுத்தினது சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து 2 பேரும் மீடியாவை சந்திக்க ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தவங்க அனல் பறக்கும் புகார்களை அள்ளி வீச இருக்காங்க. டிஆர் அழுகையும் ஆவேசமுமாக பேச இருக்காரு.